சக்தியால் இங்கே வந்து வேலையே செய்ய முடியல. ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்து பிரீத்தி வந்து என்ன சக்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படா மீட்டிங் முடியும்னு சொல்லிட்டு காத்திருந்து உடனே கிளம்பிடுறாரு. அதை பார்க்குற பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பொன்னியும் கார்த்தியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால பொன்னிக்கு லைட்டாக அடிபடுறது. உடனே டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்றாங்க. இல்லை சாதாரண அடிதான்னு சொல்லிட்டு எவ்வளோ பொண்ணி சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பிரீத்தியோட அப்பா அம்மாவையும் அங்கே வந்து பார்த்துடுறாங்க. பொன்னி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இது பிரீத்தியோட அப்பா அம்மா வச்சு என்ன அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, கேட்டால் வந்து அவங்க அப்பா அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க பொன்னி. அதுக்குள்ளேயும் அவங்க வந்து காண போயிடுறாங்க. என்னடா இது எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி தேடுறாங்க. இங்கே பிரீத்தி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. பார்த்தீங்க கண்டுபிடிச்சிட்டாவ, ஐயோ நல்ல காலம் நம்ம ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இப்போ என்னடி பண்ண போகிற, எப்படி அவளை சமாளிக்க போகிற, எப்படி அவள் எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டாலும் என்ன பண்ணுறது, சொல்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட வேறு மாதிரி பேசணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பொன்னி வந்து ஒரே யோசனையாக இருக்காங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பொன்னிக்கு வந்து பூ வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க வந்து பூ வச்சா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து இவன் வாங்கி கொடுத்துருவான் போட்டுருக்கு பூவை, இதை விடவே கூடாது, நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் பொன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம சக்தி போய் பூ வாங்கிட்டு வராரு. பூ வாங்கிட்டு பொன்னிக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த பொன்னி உனக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். எனக்கா என்ன சக்தி இது வரைக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்ததே இல்லை அப்படின்றாங்க. சரி சாமி படத்துக்கு போட்டிருக்கேங்க, சாமி படத்துக்கு தானே அப்படின்னோன்னா, இல்லை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு. சரி நான் இப்போ எப்படி வச்சுக்க முடியும், வேலையாக இருக்கேனே, கையெல்லாம் பாருங்கள் மாவாக இருக்குது அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே நானே வச்சு விடுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சு விடுறாரு. உடனே பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கார்த்தி வந்து நோட் பண்ணிவிட்டு அப்படி சந்தோஷப்பட்டுட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி கிட்ட வந்து பொன்னி வந்து பேசுகிறாங்க. பிரீத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்றாங்க. இன்றைக்கி உங்களை வந்து நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலையா, என்ன எப்படி பார்த்துக்க முடியும், நான் மீட்டிங்கில் இருந்தேனே, என்ன பொன்னி இப்படி சொல்கிறீங்க, நான் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், இல்லை பிரீத்தி, நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் பொன்னி, நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா அம்மா பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, வேணா வந்து சக்தி கிட்ட கேளுங்க, நான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனேன் அப்படின்ற மாதிரி மழுப்பிடுறாங்க. உடனே வந்து பொன்னி யோசிக்கிறாங்க, இல்லையே இவங்கள தானே பார்த்தேன், ஏன் இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி புலம்பிகிட்டே போகிறாங்க. அதை பார்த்த பிரீத்தி, நல்ல காலம் இவ சக்தி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து அவன் நம்புவானா நம்ப மாட்டானே தெரில, அதுக்கப்புறம் என்னை வீட்டை விட்டு துரத்தி அமைச்சிடுவான், அதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் முடிஞ்சது என் கதை, அதுக்கப்புறம் வந்து என்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை தள்ளிடுவான், கண்டிப்பாக சக்தி இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவ சக்தி கிட்ட சொல்லிடுவாளா, சொன்னால் சக்தி நம்புவானா, நம்ப மாட்டான், அதெல்லாம் சரி பார்த்துக்கலாம், நல்ல காலம், இப்போ பொன்னியை குழப்பி விட்டாச்சு, இதே மாதிரி குழப்பத்திலே பொன்னியை வச்சுக்கணும், எப்போவும் வந்து நம்மளை பார்த்தது யார்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பொன்னி ஒரே யோசனையாக இருக்காங்க. நான் பிரீத்தி எதனா பார்த்தேன், ஏன் பிரீத்தி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வராரு. சக்தி வந்தோடனே, என்ன பொன்னி எதுவும் யோசனை இருக்குது, இல்லைங்க இன்றைக்கி பிரீத்தி ஏதாவது வெளியே போனாங்களா அப்படின்னோடனே, இல்லையே பிரீத்தி வந்து ஆஃபீஸில் தான் இருந்தா, நான் தான் வந்து அப்புறமா தான் போனேன் அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பிரீத்தி முன்னாடியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் அவள் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டா. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை, ஓ அப்போ வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொண்ணு எதுவும் யோசனையாக இருக்கா, என்ன விஷயம், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை திடீர்னு பிரீத்தியை பற்றி கேட்குறியா, அதான் கேட்டேன் அப்படின்னு, ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஊரை பார்க்க போங்க, ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களை பார்த்துட்டாவ இங்கே கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, இங்கே பேசிட்டோம், நாளைக்கே நாங்கள் போயிடுறோன்றாங்க. இது